டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு கேட்கப்படும் 100 பயாலஜி கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட இப்போ பார்க்கலாம் வாங்க. ஜிம்னோஸ்பெர்ம்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களிலிருந்து தவறான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர்: உணவை கடத்தும் திசுவானது ட்ரக்கிடுகளாகும், நீரை கடத்தும் திசுவானது சல்பைடு செல்லாகும். இது தவறானது. எது சரின்னு பார்த்தீங்கன்னா, இவை திறந்த விதை தாவரங்கள். சூலானது சூற்பையால் சூழப்பட்டிருப்பதில்லை. இவற்றில் நன்கு வளர்ச்சி அடைந்த கடத்தும் திசுக்கள் உள்ளன, சைலம் புளோயம். அடுத்த கொஸ்டின்: மருத்துவ தாவரங்கள் அது சார்ந்த குடும்பத்துடன் பொறுத்துக. வில்வம், ரூட்டேசி, தூதுவளை, சொலனேசி, சோற்றுக்கற்றாழை, லில்லியேசி, குப்பைமேனி, யூஃபோர்பியேசி. 103வது கொஸ்டின்: அசையும் மூட்டுக்களை அதன் எடுத்துக்காட்டுகளுடன் பொறுத்துக. பந்து கிண்ண மூட்டு இடுப்பு, கீழ் மூட்டு முழங்கால், சுழலச்சு மூட்டு முள்ளெலும்பு சுழல், முண்டனையா மூட்டு மணிக்கட்டு, சேன மூட்டு கட்டை விரல். 104வது கொஸ்டின்: மண்டை ஓடு பற்றிய பின்வரும் சுற்றுக்களிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர்: மேற்கண்ட அனைத்தும். இது 22 எலும்புகளால் ஆனது. அதில் 8 எலும்புகள் ஒன்றாக இணைவதால் கிரேனியம் உருவாகிறது. மேலும் 14 எலும்புகள் இணைந்து முகத்தினை உருவாக்குகின்றன. அசையும் மூட்டு கொண்ட ஒரே எலும்பு கீழ்த்தாடை எலும்பாகும். அடுத்த கொஸ்டின் 105: ஆண்களில் 2ஆம் நிலை பால் பண்புகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களிலிருந்து தவறான விடையை தேர்ந்தெடு. தோல் கடினத்தன்மை அடைவதுடன் தோலில் காணப்படும் துளைகள் சிறிதாகின்றன. இது தவறு. சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா, தோலில் காணப்படக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் பெரிதாவதால் முகத்தின் முகப்பருக்கள் தோன்றுகின்றன. சுருதி குறைந்து ஒளியின் அளவு அதிகரிக்கின்றது. பொருந்தாததை கண்டறிக. பீகோசாந்தின் பச்சை, இது பொருந்தாதது. பொருந்தக்கூடியது பார்த்தீங்கன்னா சாந்தோஃபில் மஞ்சள், பைக்கோ எரித்ரின் சிவப்பு, பைக்கோசயனின் நீலம். அண்டமானது கருவுறவில்லை எனில் சிதைவடைய தொடங்கும். கார்பஸ் லூட்டியம். கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. 1: சமீப காலங்களில் பெண்கள் மிகச்சிறிய வயதிலேயே பருவம் அடைகின்றனர். இது உணவு பழக்கத்தினால் ஏற்படுகிறது. அதிக அளவில் சத்தற்ற நொறுக்குத்தீனி உணவை உண்ணும்போது உடல் வளர்ச்சி அதிகரித்து பெரியவர்களை போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. அடுத்து 109: ஆல்காவின் தாவர உடலம் தாலஸ் என அழைக்கப்படுகிறது. 110 கூற்றுக்களை ஆராய்க. லென்ஸுக்கும் விழி வெண்படலத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள நீர்ம திரவம் ஆக்வஸ் திரவம். இது சரி. 111: காற்றுள்ளா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும், லாக்டிக் அமிலம். சரியான விடையை தேர்ந்தெடு. 1, 3 மட்டும் சரி. அந்த 1 சுரப்பி எபித்திலியல் திசு எளிய திசுக்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். கூட்டு திசுக்கள் வெவ்வேறு வகையான செல்களை கொண்டவை. சரியான விடையை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2 கரெக்ட் தான். இடது நுரையீரலானது இதயத்திற்கு இடமளிக்கும் வகையில் வலது நுரையீரலை விட சற்று அதிகமாக உள்ளது, சிறியதாக உள்ளது. அடுத்து, ஓய்வு நிலையில் உள்ள ஒரு வளர்ந்த மனிதன் சராசரியாக நிமிடத்திற்கு 15 முதல் 18 முறை மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுகிறான். சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை தேர்ந்தெடு. வரித்தசை, அதாவது சரியாக பொருத்தப்பட்டுள்ள மட்டும் பார்க்கலாம். இதய தசை, இதயம். முதல் கிருஷி விஞ்ஞான கேந்திரா KVK 1974 நிறுவப்பட்ட இடம் பாண்டிச்சேரி. பொருந்தாததை கண்டறிக. நெல்லில் பிளாஸ்ட் நோய் பியூசேரியம் ஆச்சிஸ்போரம், இது பொருந்தாதது. பொருந்தியதை பார்க்கலாம். வேர்க்கடலையில் டிக்கா நோய் செர்காஸ்போரா பெர்சோனேட்டா. அடுத்து, நெல்லில் பிளாஸ்ட் நோய் பைரிகுலேரியா ஒரேசே. முள்ளங்கியில் வெண்புள்ளி நோய் அல்பிகோ கேண்டிலா. சரியான விடையை தேர்ந்தெடு. 2 மட்டும் சரி. அந்த 2 பார்க்கலாம். மாஞ்சிபெரா எனும் சொல் பேரினத்தையும், இண்டிகா என்ற சொல் சிற்றினத்தையும் குறிக்கும். உடலை சீரமைக்கும் செயல்பாடுகளுக்கு தேவையான எவ்விரண்டு முக்கியமான தாதுக்கள் எலும்புகளுக்குள் சேமிக்கப்படுகின்றன? கால்சியம், பாஸ்பரஸ். பொருந்தாததை கண்டறிக. பெரிய இலையுடைய பாசி, சேரா.
இது பொருந்தாதது. பொருந்தியதை பார்க்கலாம். நகரும் பாசி கிளாமிடோமோனாஸ், நகரா பாசி குளோரெல்லா, குழுவாக வாழும் பாசி வால்வாக்ஸ். பொறுத்துக. மார்சீலியா ஆன்சர் மலைவாழ் மக்கள் உணவு. அகாத்திஸ் தால் உற்பத்தி. எபிட்ரா ஆஸ்துமாவிற்கு மருந்து. அரவுகேரியா பிட்வில்லி அழகு தாவரம். பதப்படுத்தும் முறைகளுடன் பொறுத்துக. உலர்த்தல் பால் பொடி, பாலாடை கட்டி. புகையிடுதல் இறைச்சி மற்றும் மீன். குளிர் முறையில் பாதுகாத்தல் காய்கறிகள், பழங்கள். பாஸ்டா பதனம் பால். பின்வருவனவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1, 2 ரெண்டுமே சரி. அந்த ரெண்டையும் பார்க்கலாம். வலைத்தசை புழுக்கள் அனலிடா இவற்றின் உட்புறத்தில் மெட்டாமியர்ஸ் என்ற கண்டங்கள் பெற்று வளையங்கள் போன்று ஒன்றுடன் ஒன்று இணைந்து காணப்படுகின்றன. இவை இருபால் அல்லது ஒருபால் உயிரியலாகும். எடுத்துக்காட்டு நீரிஸ், மண்புழு, அட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா 123வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. அனைத்துமே சரி. இந்த அனைத்தையும் பார்த்துடலாம். இப்போ நம்பர் 1, டெரிடியம் என்ற சுவாச உறுப்புகள் மெல்லொடி தொகுதியில் காணப்படும். ஸ்கேட்ஸ் என்பது குருத்தெலும்பிலான மீன் ஆகும். தலைப்பிரட்டை டேட்போல் என்பது இருவாழ்விகளின் லார்வா ஆகும். வட்ட வாயுடைய உயிரிகள் என்பது தாடையற்ற முதுகெலும்பிகள் ஆகும். அனைத்தும் சரி. அடுத்து பொறுத்துக. தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர், பழவியல் பொமாலஜி, காய்கறி வளர்ப்பு ஒலிரிகல்ச்சர், பூ வளர்ப்பு ஃப்ளோரிகல்ச்சர், நில அமைவு தோட்டங்கள் லேண்ட்ஸ்கேப் கார்டனிங், மீன் வளர்ப்பு பிசிகல்ச்சர். தவறான ஒன்றை காண்க. இது மேற்கு வங்காளத்தில் பின்பற்றப்படும் பாரம்பரியமான முறையாகும். இது மட்டும் தவறானது. மீது 3மே கரெக்டு. நெற்பயிரோடு இறால் வளர்க்கும் முறை பொக்காலி வளர்ப்பு என அழைக்கப்படுகிறது. அடுத்து கடலோரத்தில் காணப்படும் மிகவும் தாழ்வான நெற்பயிர் விளைநிலங்களில் இவை வளர்க்கப்படுகின்றன. நெற்பயிரானது அறுவடை செய்யப்பட்ட பிறகு இறால் வளர்ப்பு நடைபெறுகிறது. அடுத்து வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வைத்து பொறுத்துக. 2, 1, 4, 3 ஆன்சர். ஒன்றா பார்க்கலாம். சப்பாத்தி கல்லி, சோற்று கற்றாழை, முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எருக்கு வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வைத்து பொறுத்துக. எருக்கினுடைய தகவமைப்பு பார்த்தோம்னா இவை நன்கு வளர்ச்சியடைந்த வேர்களை கொண்டுள்ளன. அவை ஆழமாக வளர்ந்து நீர் காணப்படும் அடுக்குகளை சென்றடைகின்றன. அடுத்து ஆன்சர் சப்பாத்தி கல்லி. சப்பாத்தி கல்லினுடைய ஆன்சர், அதனுடைய தகவமைப்பு சடைப்பற்று மிக்க பாரங்கைமா திசுக்களில் இவை நீரை சேமித்து வைக்கின்றன. 3வது கருவேல மரம். அதனுடைய ஆன்சர் மெழுகு பூச்சுடன் கூடிய சிறிய இலைகள் காணப்படும். அடுத்து சப்பாத்தி கல்லி சில தாவரங்களின் இலைகள் முட்களாக மாறியுள்ளன. அடுத்து 127 கூற்று 1, கூற்று 2, கூற்று 3 கூற்று இருக்குது. அனைத்துமே சரி. கூற்று 1 பார்க்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டில் கிளாண்ட் என்ற இடத்தில் 1948ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் நாள் IUCN நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்டது. கூற்று 2, இந்தியா 1969 முதல் IUCN-இல் உறுப்பினராக இருந்து வருகிறது. கூற்று 3, இயற்கையை மதிக்கவும் பாதுகாக்கவும் கூடிய நேர்மையான உலகம் என்பதே இதன் நோக்கமாகும். பொறுத்துக. கோள வடிவ பாக்டீரியா ஆன்சர் காக்கை. கோல் குச்சி வடிவ பாக்டீரியா பேசில்லை. திருகு வடிவ பாக்டீரியா ஸ்பைரில்லா. பூஞ்சைகளின் உடலம் தாலஸ். அடுத்து 129வது கொஸ்டின். தாவரத்தின் வேர் நேர் புவியீர்ப்பு சார்பசைவு ஆனால் எதிர் ஒளி சார்பசைவு. எதிர் ஒளி சார்பசைவு ஆனால் நீர் சார்பசைவு. கார்போஹைட்ரேட்டுகளை வகைப்படுத்துக. ஒற்றை சர்க்கரை குளுக்கோஸ், இரட்டை சர்க்கரை சுக்ரோஸ், கூட்டு சர்க்கரை செல்லுலோஸ். பின் வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. பிளமிங் என்பவரால் 1879இல் மைட்டாசிஸ் கண்டறியப்பட்டது. இது சரி.
பார்மர் என்பவரால் மியாசிஸ் என்ற வார்த்தை 1905ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் சரி. 132 கூற்று 1, கூற்று 2, கூற்று 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று 1, 2 மற்றும் சரி, அந்த 2 மட்டும் பார்க்கலாம். மிகச்சிறிய முதுகெலும்பிலான பிலிப்பைன் கோபி, குட்டை பிக்பி கோபி வெப்பமண்டல பகுதிகளில் வாழும் மீனினம். கூற்று 2, இவை தென்கிழக்காசியாவின் சதுப்பு நிலங்கள் மற்றும் உப்பு நீர்களில் காணப்படுகின்றன. இது 10 மில்லிமீட்டர் நீளம் மட்டுமே கொண்டது. 133 பொறுத்துக. பொதுப்பெயர், அதனுடைய இரு சொற்பெயர். தவளை ரானா ஹெக்ஸா டாக்டைலா, மயில் பாவோ கிறிஸ்டேட்டஸ், புலி பாந்த்ரா டைகிரிஸ், நாய் கேனிஸ் பெமிலியாரிஸ், பூனை பெலிஸ் பெலிஸ். கீழ்கண்ட கூற்றுகள் எதை குறிப்பிடுகின்றன பார்த்தோம்னா, கீழ்கண்ட கூற்றுகள் எதை கோலன் கைமாவதை குறிக்குது அதை பார்த்துடலாம். 1, இது புறத்தோலுக்கு கீழேயுள்ள உயிருள்ள திசுவாகும். இது சீரற்ற தடித்த செல் சுவர் கொண்ட செல்களால் ஆனது. செல்கள் நீண்ட சதுர அமைப்பு மற்றும் சிறுத்த முனையுடையது. புரோட்டோபிளாசம் பெற்றவை. தடித்த லிக்னின் இல்லா செல் சுவரை இவைகள் கொண்டுள்ளன. இது தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறது. ஆன்சர் கோலன் கைமா. இந்த நோட்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் டெலிகிராமுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பி அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. இது தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறது, கோலன் கைமா. அடுத்து 135 கூற்று 1, கூற்று 2, ரெனின் ஆன்ஜியோ டென்சினோஜென்னை ஆன்ஜியோடென்சினாக மாற்றுகிறது மற்றும் சிறுநீரக வடிநீர்மத்திலிருந்து நீரையும் சோடியத்தையும் சீராக உறிஞ்சு செய்கிறது. கூற்று 1, கூற்று 2 இரண்டுமே தவறு, அதனால் நம்ம பார்க்க வேணாம். அடுத்த 136 டேஸ் நீர் வாழ்வனவாகும். மேலும் இதில் வாயை சுற்றி சிறிய உணர் நீட்சிகள் உள்ளன. புறப்பையிடையில் கொட்டும் செல்கள் அல்லது நிமட்டோ சிஸ்டுகள் அமைந்துள்ளன. ஆன்சர் குழியுடலிகள், சிலிண்டரேட்டா அல்லது நிடேரியா. பொறுத்துகள் பார்க்கலாம். வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளர்வது நேர் புவிசார் பசைவு. தண்டு ஒளியை நோக்கி வளர்வது நேர் ஒளிச்சார் பசைவு. தண்டு மேல் நோக்கி வளர்வது எதிர் புவிச்சார் பசைவு. வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வது எதிர் ஒளி சார்பசைவு. வைரஸ் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? வைரஸ்களை படிகப்படுத்த முடியாது, அது மட்டும்தான் தவறானது. சரியான கூற்றுகள் பார்க்கலாம். 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 1, ஒரு எளிய வைரஸ் துகள் விரியான் என்று அழைக்கப்படுகிறது. இவை மேலும் உயிருள்ள செல்களில் மட்டுமே வளர்ந்து வரும். 2, இவை ஓம்புயிர்களுக்கு வெளியே மந்தமான பொருட்களாகவே இருக்கின்றன. 3, இவற்றில் செல் சவ்வு மற்றும் செல் சுவர் இல்லை. மேலும் நுண்ணுறுப்புகளாகிய ரைபோசோம்கள், மைட்டோகாண்ட்ரியா முதலியவைகளும் வைரஸில் காணப்படுவதில்லை. அடுத்து 139 மண்புழுவானது உடல் பல கண்டங்களாக பிரிக்கப்பட்ட வலைத்தச புழுக்களால் அனலிடா தொகுதியை சேர்ந்தது ஆகும். அது சரி. அதே மாதிரி மண்புழுக்கள் உழவரின் நண்பன் எனப்படுகிறது. கரிமப் பொருட்களை செரிமானம் செய்தபின் இவை நைட்ரஜன் சத்து நிறைந்த புழு விலக்கிய மண் வெர்மிகாஸ்டிங் எனப்படும் கழிவை வெளியேற்றுகின்றன. அதுவும் சரி. 140 பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, இரண்டுமே சரி. நம்பர் 1, உயிருள்ள தடுப்பூசிகள் உயிர் வாழும் உயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. இவ்வுயிர்களின் நோய் பரப்பும் தன்மையானது வலுவிலக்கு செய்யப்பட்டு இம்மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு பிசிஜி தடுப்பூசி, வாய்வழி போலியோ சொட்டு மருந்து. 2, கொல்லப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் வெப்பத்தினாலோ அல்லது வேதிப்பொருள்களாலோ நுண்ணுயிர்களாலோ பாக்டீரியா அல்லது வைரஸ் கொல்லப்படுகின்றன. இவற்றின் மூலம் உருவாக்கப்படும் மருந்துகள் கொல்லப்பட்ட அல்லது செயலளிக்கப்பட்ட தடுப்பூசி மருந்துகள் என அழைக்கப்படுகின்றன. 141 இதில் பார்த்தீங்கன்னா 4மே சரி. மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஆக்கு திசுக்களின் சிறப்பு பண்புகள் பற்றிய கூற்றுக்களை ஆராய்க. சரியானது மட்டும் பார்க்கலாம். உயிர் உள்ள செல்களால் ஆனவை. சிறிதாக முட்டை வடிவ பலகோண அல்லது கோள வடிவில் உள்ளன. மெல்லிய செல் சுவர், பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை கொண்டுள்ளன. மைட்டாசிஸ் செல்போப்புக்கு உட்படக்கூடியவை. 142 கூற்று 1 காரணம் கொடுத்துருக்காங்க. இது 2மே சரிதான். கூற்று 1 பார்க்கலாம். அதிகப்படியான புரத குறைபாட்டால் குவாஷியார்கர் நோய் ஏற்படுகிறது. இந்த நோய் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை தாக்குகிறது. காரணம்,
இந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் உணவில் முக்கியமாக கார்போஹைட்ரேட்டுகள் காணப்படும், ஆனால் புரதங்கள் மிக மிக குறைந்த அளவே காணப்படும். அடுத்து பொறுத்துக. நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். நைட்ரஜன் நிலைப்படுத்துதல். ஆன்சர் அசடோபாக்டர். அமோனியாவாதல், நைட்ரோசோமோனாஸ், நைட்ரேட்டாதல், சூடோமோனாஸ் சிற்றினங்கள், நைட்ரேட் வெளியேற்றம், அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள். நோய்களின் வகையை பொறுத்துக. வட்டார நோய் எண்டமிக், கொள்ளை நோய் எபிடமிக், பெருங்கொள்ளை நோய் பாண்டமிக், தொடர்ச்சியற்ற நோய் ஸ்பொராடிக். அடுத்து 145 கூற்று 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரி. டாக்டர் பன்க் என்பவர் வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். கூற்று 2, வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதால் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. கூற்று 3, சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது. பொறுத்துக. சிறுநீர் கழித்தல். சிறுநீரக ஸ்பிண்டர், கார்டெக்ஸ், புரணி, மெடுல்லா உட்பகுதி, சவ்வூடு பரவல் அழுத்தம், சிறுநீரகம். பொறுத்துக. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. உலக காசநோய் தினம் மார்ச் 24. கூற்றுக்களை ஆராய்க. நிரந்தர பல் சூத்திரம். இதில் அனைத்துமே தவறு, அதனால் பார்க்க வேணாம். நீராவி போக்கு தொடர்பான கூற்றுக்களில் எது சரியாக பொருந்தவில்லை? வேரின் உறிஞ்சும் தன்மையை குறைக்கிறது. இதெல்லாம் சரியாக பொருந்திருக்குன்னு பார்க்கலாம். இலைத்துளைகளை திறந்து மூடுவதன் மூலம் நீராவி போக்கின் வீதம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு இலைத்துளையும் காப்புச் செல்களால் சூழப்பட்டுள்ளது. இலைத்துளை நீராவி போக்கின் மூலம் 90லிருந்து 95% நீர் இழப்பு ஏற்படுகிறது. 150. வைரஸின் உயிருள்ள பண்புகள் தொடர்பான கூற்றுக்களை பொருத்தமற்ற கூற்று எது? வைரஸ்களை படிகப்படுத்த முடியும். பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2, பட்டியல் 3 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம். பட்டியல் 1, உமிழ்நீர் சுரப்பி டயலின். உமிழ்நீர் சுரப்பியில் டயலின் என்ற ஒரு என்சைம் இருக்குது. அதனுடைய என்ன பண்ணுதுன்னா மால்டோஸில் வினைபுரிகிறது. அடுத்து இரைப்பை சுரப்பி. இரைப்பை சுரப்பி அது இரைப்பை சுரப்பி ஆன்சர் ரெனின் என்ற ஒரு என்சைம் இருக்குது. ரெனின். ஓகேங்களா. அடுத்து கேசின் புரதம் தயாரிக்கிறது. 3 கணையம். கணையத்தினுடைய டியூட்டி பற்றி ட்ரிப்சின் என்ற ஒரு நொதி இருக்குது. அமினோ அமிலங்கள் தயாரிக்க உதவுகிறது. குடல் சுரப்பி. அதில் சுக்ரோஸ், அதே போல் குளுக்கோஸு மற்றும் பிரக்டோஸ். தேனீக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்க. 1, 2 மற்றும் 3 சரி. தேன்கூட்டில் முட்டையிடும் பணியை செய்வது ராணித்தேனி. ராணித்தேனி இடக்கூடிய முட்டைகளை கருவுரை செய்வது ட்ரோன்கள். ட்ரோன்கள் என்பது ஆண் தேனி. தேன் சேகரித்தல், தேனீக்களை பராமரித்தல், தேனடை உருவாக்குதல் மற்றும் தேன்கூட்டின் வெப்பத்தை பராமரித்தல் வேலைக்கார தேனி. அடுத்து 153 கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். வௌவால்கள் இரவு நேரங்களில் அதிக செயல்திறன் மிக்கவைகளாக உள்ளன. காரணம், பகல் நேரங்களில் வௌவால்களின் மெல்லிய கருத்த இறக்கை சவ்வானது அதிக வெப்பத்தினை உறிஞ்சுவதால் அவை பறப்பதற்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. 154 பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? கூற்று 3 மட்டும் பொருந்தவில்லை. இதெல்லாம் கரெக்டாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். காளான் வளர்ப்பு கழிவை அழித்து நலத்தை உருவாக்கும். ஸ்பான் தொழில்நுட்பம், காளான் விதை, பட்டன் காளான் அகாரிகஸ் பைஸ்போரஸ். மண்புழு உரம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மண்புழுக்கள் எவை? மேற்கண்ட அனைத்தும். என்னென்னு பார்த்தோம்னா பெரியோனிக்ஸ் எக்ஸ்கவேட்டர்ஸ் இந்திய நீலவண்ண மண்புழு, இசரியா பெடிடா சிவப்பு மண்புழு, யூட்ரிலஸ் யுஜினியே இரவில் ஊர்ந்து செல்லும் ஆப்பிரிக்க மண்புழு. இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பித்து ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் ஹெலன் கெல்லர்.
உயிரினங்களின் வகைப்பாட்டியல் படிநிலைகள் சரியான ஒன்றை காண்க. உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். பொறுத்துக. உலக அயோடின் தினம் அக்டோபர் 21. குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் பிப்ரவரி 10. உலக உணவு தினம் அக்டோபர் 16. ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக நீர் தினம் மார்ச் 22. பொறுத்துக. தொகுதி அதனுடைய உதாரணம்: குழியுடலிகள் ஹைட்ரா, தட்டைப்புழுக்கள் நாடாப்புழு, முத்தோலிகள் நட்சத்திர மீன், மெல்லுடலிகள் நத்தை. நடுக்கமுறு வளைதல் என்ற திசை சாரா தூண்டல் அசைவில் மிக வேகமாக செயல்படக்கூடிய தாவரம் டயோனியா மெசிபுலா. குரோமோசோம்களின் எண்ணிக்கை குறித்த கீழ்கண்ட பட்டியலை பொறுத்துக. இருமைய நிலை உடல் செல்கள், ஒற்றைமைய நிலை இன செல்கள், நான்மைய நிலை விதைகள் இல்லை, மும்மைய நிலை மலட்டுத்தன்மை. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. அனைத்தும் சரி. நம்பர் 1. ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா. இந்தியாவில் தற்போது 15 உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும். 163. கூற்று 1. இந்தியர்கள் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவானது 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் ஆகும். இது சரி. கூற்று 2ம் சரி. வாங்க பார்க்கலாம். இரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200 300 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டராக அதிகரிக்கும் போது இதய குழல் கரோனரி இதய நோய்க்கான ஆபத்தம் அதிகரிக்கிறது. பின்வருவனவற்றுள் சரியானதை கண்டறிக. பரிவு நரம்பு மண்டலம், அதாவது மேற்கண்ட அனைத்துமே சரிதான். சரி. 1 மற்றும் 3 மட்டும்தான் சரி. அந்த 1, 3 மட்டும் பார்க்கலாம். பரிவு நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகின்றது. உடலின் அனைத்து நரம்புகளும் மெனிஞ்சஸ் என்னும் உறையால் போர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. பொறுத்துக. தாவர இனப்பெருக்க முறை ஆல்கா, துண்டாதல் முறை ஈஸ்ட், அரும்புதல், பாக்டீரியா, பிளவாதல், பூக்கும் தாவரங்கள், மகரந்த சேர்க்கை மற்றும் கருவுறுதல். கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. இது 3மே சரியான கூற்று. கூற்று 1. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவது பாரம்பரியம் எனப்படும். மரபியலின் அடிப்படை தத்துவங்களான கண்டறிந்தவர் கிரிகார் ஜோகான் மெண்டல் ஆவார். 3. மெண்டல் பட்டாணி தாவரத்தில் 9 ஆண்டுகள் ஆய்வு மேற்கொண்டார். இவற்றுள் சரியானது எது? எல்லாமே கரெக்டு தான். 167. இன்சுலின் சார்ந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இதில் எதெல்லாம் சரின்னு பார்க்கலாம். கூற்று 1. தொடங்கும் பருவம் இளம் பருவத்தில் தொடங்குகிறது. 20 வயதுக்கு குறைவானோர். உடல் எடை, உடல் பருமன், அது தவறு. 4வது பார்த்தீங்கன்னா குறைபாடு பீட்டா செல்கள் அழிவதால் இன்சுலின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இது சரி. அடுத்து சிகிச்சை இன்சுலினை எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகிறது. சரி. பொறுத்துக. பெண் உயிரிகள் ஆன்சர் ஹேமோகேமெட்டிக். ஆண் உயிரிகள் ஹெட்டிரோகேமெட்டிக். பால் குரோமோசோம் அல்லோசோம்கள், உடல குரோமோசோம் ஆட்டோசோம்கள். பொறுத்துக. சார்கோமா இணைப்பு திசு புற்றுநோய், கார்சினோமா வயிற்று புற்றுநோய், பாலிடிப்சியா அதிகப்படியான தாகம், பாலிபேஜியா அதிகப்படியான பசி, இதய தசை நசிவுறல் நோய், இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. பின் வருவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. 2 மற்றும் 3 மட்டும்தான் சரி. புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆன்கோ ஜீன்கள் என்று பெயர். கார்சினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும். 171. பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று மட்டும் சரி, அதை மட்டும் பார்க்கலாம். இலைத்துளையானது மூடுவதும் திறப்பதும் காப்பு செல்களில் விரைப்பழுத்த மாறுபாடுகளால் நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பின்வரும் இணையை கவனி. இதில் 3மே தவறு. கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய. அனைத்தும் சரி. மொத்தம் 4 இருக்கு.
கூற்று 1 பினோடைப் ஒரு குறிப்பிட்ட பண்பின் வெளித்தோற்றம். ஜீனோடைப் தாவரங்களின் ஜீனாக்கம். இரு பண்பு கலப்பில் பினோடைப் விகிதம் 9:3:3:1. மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வரைபட முறை புன்னட் கட்டம் எனப்படும். பொறுத்துக 174. பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல் நினைவுத்திறன். தலாமஸ் கடத்து மையமாக செயல்படுதல். சிறுமூளை உடல் சமநிலை. ஃபான்ஸ் உறக்க விழிப்பு அலர்ச்சி. சிறை பற்றிய பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. இது சிவப்பு நிறத்தினை உடையது. உடலின் மேற்பகுதியில் அமைந்துள்ளது. உள்ளீடு வாழ்வுகள் உண்டு. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கரெக்டு. வாட்சன் மற்றும் கிரீக் ஆகியோரின் நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு ஆய்வுக்காக 1962 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. வாட்சன் மற்றும் கிரீக் வெளியிட்ட டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பு பெரும்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரியாகும். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. டிஎன்ஏ நைட்ரஜன் காரம் இணைவுறுத்தலுக்கான விதி. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, டிஎன்ஏ நைட்ரஜன் காரம் இணைவுறுதலுக்கான விதி சார்காஃப் விதி ஆகும். அடினைன் விகிதமும் தயமனின் விகிதமும் எப்பொழுதும் சமமாக உள்ளன. குவானின் விகிதமும் சைட்டோசினின் விகிதமும் எப்பொழுதும் சமமாக உள்ளன. 178 கீழ்கண்ட குரோமோசோம்களின் வகைகளை பொறுத்துக. டீலோசென்ட்ரிக் கோல் வடிவம். அக்ரோசென்ட்ரிக் குட்டை நீண்ட கரம். சப்மெட்டாசென்ட்ரிக் ஜே அல்லது எல் வடிவம். மெட்டாசென்ட்ரிக் வி வடிவம். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. லாங்டன் டவுன் என்ற மருத்துவரால் 1866 டவுன் நோய் கூட்டு அறிகுறி அடையாளம் காணப்பட்டது. சரி. இந்நிலையில் 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் காணப்படும். சரி. இது 21வது ட்ரைசோமி என அழைக்கப்படுகிறது. சரி. பொறுத்துக. தைராக்சின் எளிய காய்டர் ஏற்படும் வியாதி இன்சுலின் டயபெட்டஸ் மெலிடஸ். பாராத்தார்மோன் டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. ஏடிஹெச்ஐ டயபெட்டிஸ், அதாவது ஏடிஹெச்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் இன்சிபிடிஸ். கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 மட்டும், அதாவது ஜிப்ரிலின்கள் தக்காளியில் கருவுரா கனிகளை உருவாக்குகின்றன. அடுத்து, மூளையில் உருவாகும் கழிவுகளை சேர்த்து வெளியேற்றுவது மூளை தண்டுவட திரவம். தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. டேஸ் வயது தடுப்பூசி. பார்த்தீங்கன்னா 9 முதல் 12 மாதம் போலியோ, அது தவறானது. கரெக்டானது பார்க்கலாம். 6வது வாரம் முத்தடுப்பூசி டிடிபி மற்றும் போலியோ. 4 முதல் 6 ஆண்டு டிடி மற்றும் போலியோ. 16வது ஆண்டு டிடி மற்றும் டைபாய்டு. பொறுத்துக. ஹைப்போதலாமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. கார்போரா குவாட்ரோஜெமினா பார்த்தலின் அனிச்சை செயல், பார்வையின் சார்பு இயக்கம். சிறுமூளை இயக்கு திசைகளின் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது. ஃபான்ஸ் உறக்க மையம் மற்றும் சுவாச மையம். பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். கூற்று மற்றும் காரணம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. சார்பின்றி ஒடுங்குதல் விதி இரு பண்பு கலப்பின சார்ந்துள்ளது. காரணம், காரணிகள் ஒரு ஜோடிகள் மற்றும் ஜோடியுடன் சார்பின்றி ஒதுங்குகின்றன. அடுத்து பொறுத்துக. மண்ணரிப்பு தாவர பரப்பு நீக்கம். உயிரி வாயு கார்பன் டை ஆக்சைடு. இயற்கை வாயு புதுப்பிக்க இயலாத ஆற்றல். பசுமை இல்ல வாயு அமிலமலை. சிஎஃப்எல் பல்புகள் ஆற்றல் சேமிப்பு. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்ந்தெடு. சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒடுங்கு பண்பானது ஓங்கு பண்பினால் மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு கேமெட்டும் ஜீனின் ஒரே ஒரு அலீலை கொண்டுள்ளது. பொறுத்துக. சிம்ப்ளாஸ்ட் வலி. பிளாஸ்மோடெஸ்மெட்டா நீராவி போக்கு இலை.
ஆஸ்மாசிஸ் சரிவ அழுத்த வாட்டம், வேர் அழுத்தம் சைலத்திலுள்ள அழுத்தம். பின்வருவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஒன்று மட்டும்தான். உணவை கடத்தலுக்கு காரணமான திசு புளோயமாகும். தமனி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. மொத்தம் 4 கூற்றுகள் இருக்குது. அதில் 3 கூற்றுகள் சரி. அந்த சரியான கூற்றுகளை பார்க்கலாம். இது இளஞ்சிவப்பு நிறத்தனை உடையது. உடலின் ஆள் பகுதியில் அமைந்துள்ளது. உள்ளீடு வாழ்வுகள் கிடையாது. பொறுத்துக. நிசில் துகள்கள் சைட்டான், ஹைப்போதலாமஸ் முன்மூளை, சிறுமூளை பின்மூளை, ஸ்வான் செல்கள் புற அமைவு நரம்பு மண்டலம். பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிறுவனம் IRRI உற்பத்தி செய்த அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல் வகை எது? IR8. பொறுத்துக. ஆக்சின் நுனிய ஆதிக்கம், சைட்டோகைனின் செல் பகுப்பை ஊக்குவித்தல், ஜிப்ரலின்கள் கணுவிடை பகுதியின் அசாதாரண நீட்சி, அப்சிசிக் அமிலம் வளர்ச்சி அடக்கி, எத்திலின் மொட்டு உறக்கத்தை தூண்டுதல். பொறுத்துக. முன்னோர் பண்பு மீட்சி. ஆன்சர் வளர்ச்சியடையாத வால் மற்றும் உடல் முழுவதும் அடர்ந்த முடி. எச்ச உறுப்புகள் முள்ளெலும்பு மற்றும் குடல்வால். செயல்ஒத்த உறுப்புகள் வௌவாலின் இறக்கை மற்றும் பூச்சிகளின் இறக்கை. அமைப்பு ஒத்த உறுப்புகள் பூனை மற்றும் வௌவாலின் முன்னங்கால்கள். மரப்பூங்கா திருவக்கரை. பொறுத்துக. புளோயம் சூல் வாஸ்குலார் கற்றை பேரணிகள், கேம்பியம் 2ஆம் நிலை வளர்ச்சி, சைலம் சூல் வாஸ்குலார் கற்றை, டிரெசினா சைலம் நீரை கடத்துதல், புளோயம் உணவு கடத்துதல். மெண்டல் ஆய்வுக்குட்படுத்திய பட்டாணி தாவரத்தின் பண்புகளில் தவறான இணை எது? விதை நிறம் பச்சை மஞ்சள் தவறானது. சரியானது வாங்க பார்க்கலாம். மலரின் அமைவிடம் கோணமலர் நுனிமலர். விதையுறையின் நிறம் நிறமுடையது வெள்ளை. விதையின் வடிவம் உருண்டை சுருங்கியது. 197. கதிரருவால் இரத்த சோகை நோய் குறித்த கூற்றுக்களை கவனி. 2ம் சரி. ஹீமோகுளோபின் மூலக்கூறில் உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது சரி. இது ஒற்றை ஜெனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தை ஏற்படுகிறது. 198. பொறுத்துக. கிரப் சுழற்சி, ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி, காற்றில்லா சுவாசம், எத்தனால். இருபுறமும் ஒத்த அமைப்புடைய இலை, புள்ளிஃபாப், காஸ்பாரியன் இலை, சப்பரின், ETC, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். பின்வரும் கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகள் சரி. அந்த 2 கூற்றுகள்: நம்பர் 1, எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளில் திசுக்களில் கார்சினோமா உருவாகிறது. இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் சார்கோமா உருவாகிறது. கடைசி கொஸ்டின் 200வது கொஸ்டின். பொறுத்துக. ஆட்டோசோம்கள் 22 ஜோடி குரோமோசோம்கள். இருமைய நிலை 2N. அல்லோசோம்கள் 23வது ஜோடி குரோமோசோம்கள். டவுன் நோய் கூட்டு அறிகுறி ட்ரைசோமி 21. இருபண்பு கலப்பு 9:3:3:1. இதை போன்ற TNPSC மற்றும் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் அனைத்து விதமான வினா விடைகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.